ரைட், இது வரைக்கும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஆகவே மாறிகள்ன்ற கூட நாங்கள் வந்துட்டு இவ்வாறு நான் ஸ்ட்ரிங் ஒன்றை போட்டு சேவ் பண்ணினோம். இப்போ நம்பரை நாங்கள் கொடுக்கவும் இயலும். சரிதானே? இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 5 என்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன், இதுக்கு வந்துட்டு 10 என்ற ஒரு நம்பரை கொடுக்குறேன். சரியா? நம்பர் கொடுக்கவும் இயலும். ஆக இதுக்கு என்ன அவுட்புட் வரும் இப்போ கொடுத்தோம்னா? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? 5 10 வரும். கீழே கீழே பக்கத்து பக்கத்துல வரும். கீழே கீழே அடுத்த லைன்ல அடுத்தடுத்த லைன்ல 5 10ன்னு சொல்லி வரும். ரைட் ரைட். இப்போ நான் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட், இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இடைவெளி இல்லாம 5 10 கிட்ட கிட்ட வரும். அப்படி வருமா? இல்ல 15 வரும். 15. 15 டோட்டல். ஸ்ட்ரிங் 2 கூட்டினால் தான் அப்படி பக்கத்து பக்கத்துல வரும். நம்பர் 2 கூட்டும் போது உண்மையிலே கூட்டிப்பற்றும். அது 15 தான் விட வரும். சரிதானே? கூட்டிப்படுவது. இப்போ இது 2 ஸ்ட்ரிங்காக இருந்தால், ஸ்ட்ரிங்னு சொன்னா நான் டபுள் கொட்டேஷன் பாவிச்சிக்கணும். டபுள் கொட்டேஷன் அல்லது சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கணும். இப்போ 5க்கு நான் டபுள் கொட்டேஷன் பாவிக்கிறேன், 10க்கும் டபுள் கொட்டேஷன் பாவிக்கிறேன். அப்பதான் அதை ஸ்ட்ரிங் எடுக்கும். இப்போ என்ன விட வரும்? 5 10 கிட்ட கிட்ட வரும். இப்போ 5 10 கிட்ட கிட்ட வரும். ஏன்னால் அது 2 ஸ்ட்ரிங், அவை கிட்ட கிட்ட வரும். அவை ஸ்ட்ரிங் இல்லாம நம்பராக இருந்தால் உண்மையிலே அது கூட்டிப்பற்றும். இப்போ இது 5 நம்பராக இருக்கு, அது 10 ஸ்ட்ரிங் ஆகிருக்கு. இப்போ என்ன விட வரும்? 1 நம்பர் 1 ஸ்ட்ரிங். இப்போ ரன் பண்ணினா என்ன விட வரும்? என்ன விட வரும்? எக்ஸ் என்றது நம்பராக இருக்குது, y என்றது ஸ்ட்ரிங் ஆக இருக்குது. விட வராது போல. எரர் தான் வரும். சரிதானே? எரர் வரும். ஏன்னா நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கூட்ட இயலாதுன்னு சொல்லி சொல்லணும். என்ன? ஆகவே எரர் வரும். ஆகவே இது வந்து நாங்கள் சொல்லுவோம், பைத்தன் வந்து ஒரு இன்டர்பிரீட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்பிரீட்டட் லாங்குவேஜ். சரியா? நாங்கள் ஏற்கனவே 3 வகையான மொழிபெயர்ப்பிகள் படிச்சிருக்கேன் தானே? என்னென்ன மொழிபெயர்ப்பிகள் இருக்குது? என்னென்ன மொழிபெயர்ப்பிகள் இருக்குது? 3 மொழிபெயர்ப்பி பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கு? கம்பைலர், கம்பைலர், கம்பைலர் ஒன்று இருக்குது தானே? தொகுப்பி. ரைட், அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது இன்டர்பிரீட்டர், என்ன? வரிமொழி மாற்றி. அடுத்தது அடுத்து என்ன இருக்குது? எசெம்பிளர், என்ன? எசெம்பிளர், ஒருங்கு சேர்ப்பி. எசெம்பிளர் சொல்லி சொல்லுவோம், ஒருங்கு சேர்ப்பி. இப்படி 3 வகையான மொழிபெயர்ப்புகள். இது வந்து அசெம்பிளி லாங்குவேஜ் தான் என்ன செய்யும்? இயந்திர மொழியாக மாற்றும். ஆக உயர்மட்ட மொழிகளை இயந்திர மொழி மாற்றுறதுக்கு நாங்கள் 2 மொழிபெயர்ப்புகள் படிச்சுக்கிறோம். ஒன்று வந்து கம்பைலர், அடுத்து வந்து இன்டர்பிரீட்டர். என்ன? கம்பைலர் வந்து ஒரு தொகுப்பாக முழு ப்ரோக்ராமை, முழு கோடிங், இப்போ நாங்கள் கோடிங் தான் எழுதுறோம், கோடிங் லைனை எல்லாத்தையும் வாசித்து முழுமையாக மொழிபெயர்க்கிறது தான் கம்பைலர். ஒவ்வொரு வரி வரியாக வாசித்து மொழிபெயர்க்கிறது நான் சொல்லுவோம் இன்டர்பிரீட்டர். பைத்தன் பொதுவாக இன்டர்பிரீட்டரை தான் என்ன செய்து பயன்படுத்துது. அவன் நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க, பைத்தன்ன்றது ஒரு இன்டர்பிரீட்டட் லாங்குவேஜ். சரிதானே? வரிமொழி மாற்றியை தான் பொதுவாக பயன்படுத்தும். ஆக எங்கேயாவது ஒரு எரர் இருந்தால் அந்த எரரை காட்சிப்படுத்திடும். காட்சிப்படுத்திட்டு தான் அடுத்த லைனை வாசிக்கும். சரிதானே? இப்போ லைன் 3ல என்ன இருக்குது? எரர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுது. சரிதானே? அவன் எரர் இருக்குன்னு சொன்னா அதை திருத்தினது போல தான் அடுத்த லைனை அது வாசிக்கும். ரைட், இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதனால இது ஒரு வேகமான மொழிபெயர்ப்பு. ஏன்னா இன்டர்பிரேட்டர் தான் வேகமான மொழிபெயர்ப்பு அப்படின்னு நான் சொல்றது. தொகுப்பி வந்துட்டு முழுக்கத்தையும்
இதாகும். அவை கம்பைலரோட இன்டர்பிரேட்டர் வேகம் கூடன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம் என்ன. ரைட். அவை இங்க வந்துட்டு எரர் தான் வரும். சரிதானே? ஒரு ஸ்ட்ரிங்கை கூட்டே இல்லாது. இங்க பெருக்கல் பாவிச்சாப்பா ஒரு 5 10ன்றது ஒரு ஸ்ட்ரிங். நான் பெருக்கிறேன். பெருக்கையில் மேலதான் எரர் எரரா? எரர் இல்லை. சரிதானே? ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரால நீங்க என்ன செய்யலாம்? பெருக்கலாம். பெருக்கினால் 5 முறை, அப்ப 5ஆல பெருக்கணும்னா 5 முறை அந்த ஸ்ட்ரிங் வரும் பெருக்கும் போது. சரிதானே? அப்ப இது வந்துட்டு நாங்க ஹலோன்னு கொடுத்தோம்னா ஹலோ வந்துட்டு 5 முறை வரும். ஹலோ கொடுத்தால் ஹலோனா 5ஆல பெருக்கிறேன். பெருக்கினால் 5 வந்துட்டு இந்த ஹலோன்றது வந்துட்டு 5 முறைகள் வரும். அதை குறிச்சுக்கொள்ளுங்க. கூட்டினால் எரர். ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் கூட்ட இயலாது, கழிக்க இயலாது. ஆனால் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரால பெருக்கினால் அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்த இலக்கத்தால பெருக்கிறீங்களோ அத்தனை தடவை வரும். இது கிளியரா? குறிச்சு கொள்ளுங்க. இதை நீங்க எழுதி இதுக்குரிய அவுட்புட்டையும் எழுதி கொண்டீங்கன்னா லேஸ். கூட்டல் மாதிரி நாங்க பெருக்கலாம். நம்பர் 2 பெருக்கையில மேலதா இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? எக்ஸுக்கு 5, வைக்கு 10, எக்ஸ் தர 10 50 50 விட வரும். சரிதானே? அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு 50 விட வரும். பிரித்தலுக்கு நாங்க பயன்படுத்துறது இந்த ஸ்லாஷ் பயன்படுத்துவோம். இதான் நாங்க பிரித்தலுக்கு பயன்படுத்துறது. ஆகவே 5 பிரித்தல் 10 என்ன? அப்ப என்ன விட வரும்? 2 5ல 10 2 முறைக்குதா? 10ல தான் 5 2 முறைக்கு தானே. அப்ப 0.5 வரும். 5 10ஆல பிரிக்கும் போது 0.5 என்ன? 5 தானே 10ஆல பிரிக்கிறோம். எக்ஸை தான் வையால பிரிக்கிறோம். அவ 5ல 10 இல்லை. 50ல 10 5 முறை இருக்கு. 0.5 வரும். இது கிளியரா? பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல். கழித்தல் பாவிக்கவும் 7 வேணும். கழித்தல் கொடுக்கவும் 7. அப்ப 5ல 10 போனால் 5 விட வரும். இது கிளியரா? மாறிக்கு நாங்க பெருமானங்கள் கொடுக்கிறது. ஓகே, கிளியரா? ரைட். இப்போ நாங்கள் மாறிகள்னு பார்க்கும்போது மாறிக்கு நாங்கள் பேர் வைக்கலாம். ஏன்னா எக்ஸ்ன்னு வச்சோம், வைன்னு சொல்லி வைச்சோம். இப்போ மாறிக்கு பேர் வைக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அடுத்து குறிச்சுக்கோங்க. மாறி ஒன்றின் பெயர். மாறி ஒன்றின் பெயர் அமைவதற்கான நிபந்தனைகள். மாறி ஒன்றின் பெயர் அமைவதற்கான நிபந்தனை. நாங்கள் நினைச்ச மாதிரி என்ன செய்யறது? மாறி ஒன்றுக்கு பெயர் வைக்க அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. மாறி ஒன்றின் பெயர் எவ்வாறு அமையணுன்றதுக்கான நிபந்தனைகளை பார்ப்போம். முதலாவது மாறியொன்றின் பெயர். அப்ப குறிச்சுக்கோங்க. மாறியொன்றின் பெயர் ஆங்கில எழுத்தில் அல்லது வந்து அண்டர்ஸ்கோர் என்றால் கீழ்கோடிடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கீழ்கோடிடல். மாறியொன்றின் பெயர் ஆங்கில எழுத்தில் அல்லது கீழ்கோடிடலில் மாத்திரமே ஆரம்பிக்க முடியும். மாறியொன்றின் பெயர் ஆங்கில எழுத்து, அது கேபிட்டல் எழுத்தாக இருக்கலாம் அல்லது சிம்பிள் எழுத்தாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆங்கில எழுத்துல அல்லது அண்டர்ஸ்கோர்ல மட்டும்தான் ஆரம்பிக்கலாம். வேற எந்த ஒன்றிலையும் நீங்க ஆரம்பிக்க முடியாது. அது என்னன்னு கிளியர் ஆகலையா? மாறி ஒன்றின் பெயர் நீங்க கொடுக்கும் போது
இப்போ இங்கே வந்துட்டு எழுத்துல தான் இருக்குது. இப்போ வந்து நான் கொடுக்குறேன் எக்ஸ் என்று கொடுக்கலாம், அல்லது வந்துட்டு இப்போ 9x ஒரு மாறி சமன் 5. இந்த மாறிட பெயர் சரியா இல்லையா? பிள்ளை. இல்லை. ஏன்? மாறி ஒன்றின் பெயர் ஆரம்பிக்கணும் எழுத்துது என்ன, அல்லது வந்துட்டு அண்டர் ஸ்கோர்ல தான் ஆரம்பிக்கணும் என்ன. அண்டர் ஸ்கோர் எக்ஸ் சமன் 5 அது சரியா இல்லையா? பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் எக்ஸ்ன்றே கொடுக்குறேன். அது சரியா இல்லையா? அது சரி. ஒரு மாறி ஒன்றின் பெயர் கீழ்கோடிடலில் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அல்லது எழுத்தில் ஆரம்பிக்கலாம், வேறொன்றுலையும் நீங்க என்ன செய்யலாது, ஆரம்பிக்க இயலாது என்பது கிளியர் விளங்குகிறது. முதலாவது நிபந்தனை விளைஞ்சா மாறி ஒன்றின் பெயர் ஆரம்பிக்கணும் எழுத்தில் அல்லது அண்டர் ஸ்கோர்ல மட்டும்தான், வேறு எதிலையும் ஆரம்பிக்க இயலாது. அதே நேரம் அடுத்த இரண்டாம் நிபந்தனை எழுதிக் கொள்ளுங்க. மாறி ஒன்றின் பெயரில் ஆங்கில எழுத்துக்கள், இலக்கங்கள் மற்றும் கீழ்கோடிகள் அண்டர் ஸ்கோர் இது மூன்றும் மாத்திரம்தான் அடங்கி இருக்கலாம். மாறி ஒன்றின் பெயரில் ஆங்கில எழுத்துக்கள், இலக்கங்கள் மற்றும் அண்டர் ஸ்கோர் கீழ்கோடிடல் மட்டும்தான் அடங்கியிருக்கலாம். வேற எந்த ஒரு குறியீடுகளும் என்ன செய்யாது, மாறி ஒன்றின் பெயரில் காணப்பட முடியாது. இரண்டாம் நிபந்தனை வந்துட்டு மாறி ஒன்றின் பெயர்ல ஆங்கில எழுத்துக்களும் இலக்கங்களும் அண்டர் ஸ்கோரும் மட்டும்தான் இருக்கலாம், வேற ஒன்றும் இருக்கிறாது. இப்போ முதலாம் நிபந்தனை பார்த்தோம், ஆரம்பிக்கணும் எழுத்தில் அல்லது அண்டர் ஸ்கோர்ல. அதே நேரம் அப்ப வந்துட்டு இலக்கங்களும் மாறில இருக்கலாம், ஆனா இலக்கத்துல ஆரம்பிக்க இயலாது. சரிதானே? இப்ப நேம் 9 சமன் பாத்திமா என்று கொடுக்குறேன். இந்த மாதிரி உருவாக்கினது சரியா இல்லையா? சரி. சரி சரி. என்ன எழுத்துல ஆரம்பிச்சிருக்குது, ஆனா இலக்கம் இருக்கே இருக்கு. நேம் 9 S இந்த மாதிரி சரியா இல்லையா? பிள்ளை. பிள்ளை. ஏன் ஹேஸ்ன்ற ஒரு குறியீடு ஒரு மாறியின் பேர்ல அமைய இயலுமா? அமைய இயலாது. ஒரு மாறி ஒன்றின் பேர்ல இருக்கலாம் எழுத்துக்களும் இலக்கங்களும் அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கலாம். ஹேஷோ டேஷோ நேம் டேஷ் 9 கொடுக்கலுமா? டேஷ் 9 கொடுக்கலுமா? ஒரு மாறி ஒன்றின் பேராக அமையலுமா? இயலாது. டேஷ் வர இயலாது, ஆனா அண்டர் ஸ்கோர் வரலாம், கீழ்கோடிடல் வரலாம், ஆனா டேஷ் வர இயலாது மாறி ஒன்ற பேர்ல. சரிதானே? அவை எழுத்துகளும் கீழ்கோடிடலும் இலக்கமும் மட்டும்தான், இது மூன்றும் மட்டும்தான் என்ன செய்யலாம். கேபிட்டல் எழுத்து சிம்பிள் எழுத்து பிரச்சனை இல்லை, கேபிட்டல் இருக்கும் வேறும் பிரச்சனை இல்லை. அவை எழுத்து இலக்கம் அண்டர் ஸ்கோர் இது மூன்றும் மூன்றையும் உள்ளடக்கி மட்டும்தான். அது எத்தனை முறையும் வரலாம், எத்தனை எழுத்துகள் வரலாம், எத்தனை அண்டர் ஸ்கோரும் வரலாம், எத்தனை இலக்கமும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இது மூன்றும் மட்டும்தான் ஒரு மாறிட பேர்ல என்ன செய்யலாம், இருக்கலாம். வேற எதுவும் அந்த மாறிட பேர்ல இருக்கிறது. ஆனா ஆரம்பிக்கக்குள்ள எழுத்து அல்லது அண்டர் ஸ்கோர் தான் இருக்கணும், இலக்கத்துல ஆரம்பிக்கவும் இயலாது. கிளியர்? அது மாறி பேர் வைக்கிறது. ஆகவே அப்ப ரெண்டாம் நிபந்தனை எழுதிங்க. மூன்றாம் நிபந்தனை எழுதிங்க. மாறி ஒன்றின் பெயர் என்ன செய்யலாது, இலக்கத்தில் ஆரம்பிக்க முடியாது. மாறி ஒன்றின் பெயர் இலக்கத்தில் ஆரம்பிக்கவும் இயலாது, இலக்கத்தில் ஆரம்பிக்க இயலாது. அடுத்த நிபந்தனை, மாறிட பெயர்களுக்கு இடையில இடைவெளி காணப்பட இயலாது, ஸ்பேஸ் காணப்பட இயலாது. நேம் ஸ்பேஸ் 9 என்று கொடுக்க இயலாது. மாறி ஒன்றின் பெயர்களுக்கு இடையில் இடைவெளி காணப்பட முடியாது, ஸ்பேஸ் ஒன்று இருக்கே இயலாது, சேர்ந்துதான் வரும். சேர்ந்துட்டா நீங்க எப்படி நேம் 9 கொடுக்கலாம், அல்லது நேம் அண்டர் ஸ்கோர் 9 கொடுக்கலாம். எப்படியோ நீங்க சேர்த்து இருக்கணும், இடைவெளி காணப்பட இயலாது. மாறி ஒன்றின் பெயர்ல
இடைவெளி காணப்பட முடியாது. அது அடுத்த நிபந்தனை. ஸ்பேஸ் காணப்பட இயலாது. கிளியரா? விளைஞ்ச அந்த நிபந்தனைகள். அடுத்த நிபந்தனை, பைத்தண்ட கீவேர்டு ஒன்றை நீங்க மாறிட பேரை வைக்கலாது. இப்போ நான் நாங்க பிரிண்ட்ன்றது பைத்தண்ட கீவேர்ட். பிரிண்ட் சமன் ஃபாத்திமான்னு கொடுக்கலாமா? ஒரு மாறியின் பேராக பைத்தண்ட கீவேர்டை நீங்க பயன்படுத்த இயலுமா? இயலாது. பைத்தன் திறவு சொற்கள் மாறியின் பெயர்களாக காணப்பட முடியாது. அடுத்த நிபந்தனை, பைத்தன் கீவேர்ட்ஸ் திறவு சொற்கள் வந்துட்டு மாறி ஒன்றின் பெயராக காணப்பட முடியாது. கிளியர் அவ்வளோ? மாறிக்கு பேர் வைக்கிற விளைஞ்சா நிபந்தனை எல்லாம் குறிச்சு கொண்டியானே. இப்ப நாங்க மாறிகள் உருவாக்கும் போது எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் என்று சொல்லி 3 மாறி நான் ஒரே அடியா கொடுக்குறேன். எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் 10, 20, 30 கொடுத்தீங்க. நான் கொடுக்குறேன் பிரிண்ட் எக்ஸ் 3 மாறிகள் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னு சொல்லி 3 பெருமானம் கொடுத்தேன். பிரிண்ட் எக்ஸ் என்ன அவுட்புட் வரும்? பிரிண்ட் எக்ஸுக்கு என்ன அவுட்புட் வரும்? பத்து போல. 10 வரும். சரிதானே? அதாவது நாங்கள் இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் கொடுக்கும்போது 3 மாறி இருந்தால் 3 பெருமானம் கொடுக்கப்படணும். எக்ஸுக்கு 10 அசைன் பண்ணப்படும், ஒய்க்கு 20 எடுத்துக்கொள்ளும், ஜெட்டுக்கு 30 எடுத்துக்கொள்ளும். நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்து நான் ரன் பண்ணினோம்னா சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக 10 தான் அவுட்புட் வரும். சரியா? ரைட். பிரிண்ட் வைண்ட் கொடுத்தால் ஆகவே என்ன அவுட்புட் வரும்? இப்போ வைக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? இருபது வரும். என்ன ஆகவே நான் பிரிண்ட் எக்ஸுக்கு பதிலாக 10, முதலாவது பிரிண்ட் எக்ஸுக்கு 10, அடுத்த பிரிண்ட் வைக்கு 20 வரும். அது கிளியரா? பிரிண்ட் ஜெட் கொடுத்தா அப்ப என்ன அவுட்புட் வரும்? 30 வரும். சரியா? இப்ப XYZ 3 இருக்குது. இங்க நான் வந்துட்டு 2 பெருமானம் தான் கொடுத்திருக்கிறேன். இப்ப பிரிண்ட் எக்ஸுக்கு என்ன விட வரும்? என்ன விட வரும்? வருமா விட? விடை வராது. எரர் தான் வரும். சரியா? ஏன் எரர் வரும்னால் நீங்க மாறிகளோட பெருமானங்களும் இதுல என்ன வழங்கப்பட்ட வேல்யூஸ் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். கிளியரா? ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகள் பயன்படுத்தப்படும் போது மாறிகளோட எண்ணிக்கையும் பெருமானங்களோட எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். சமன் இல்லாட்டி எரர்னு காட்டும். இது விளங்குதா? கிளியரா? அப்ப இதுக்கு வந்து எரர் தான் வரும். மாறி ஒன்றாக இருந்தால் பல பெருமானம் கொடுக்கலாம். அதுக்கு வேற நாங்க அணிகள் அப்படின்னு சொல்லிப்போம், ஏரே டைப்னு பார்ப்போம். ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகள் வரும்போது கட்டாயம் மாறிகளோட எண்ணிக்கையும் பெருமானங்களோட எண்ணிக்கையும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும்.
இப்போ எக்ஸுக்கு விட வருமா வராதா? எக்ஸ் ஒய் Z 10 20 40 50 இருக்குது. பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறோம், என்ன நடக்கும்? என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க, பிரச்சனை. இப்ப எரர் தான். எரர் தான் வரும். என்ன என்றால் மாறிகள் எண்ணிக்கை 3, பெருமானம் 4, ஆகவே வரணும் எரர். சரிதானே, எரர் வருவது. ரைட், அது ஓகே. ஆனால் ஒரே மாறிக்கு இந்த வெவ்வேறு மாறிகளுக்கு நாங்கள் ஒரே பெருமானங்களும் அசைன் பண்ணலாம். இப்போ எக்ஸ் சமன் y சமன் z என்று கொடுக்குறேன், சமன் 50. இப்போ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தால் எக்ஸுக்கு விட என்ன வரும்? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன்டா, எக்ஸ் ஒய் Z 3 பெருமானங்களும் சமன். அது எதுக்கு சமனாக இருக்கிறால் 50க்கு சமனாக இருக்கு. அதை இங்கே வந்துட்டு எக்ஸும் 50 தான் எடுக்கும். இவ்வாறு கொடுக்கும் போது அப்போ இதில் குறிச்சு கொள்ளுங்க, எக்ஸும் 50 தான், ஒய்யும் 50 தான், ஜெட்டும் 50 தான். அவை பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தாலும் 50 தான் விட வரும், பிரிண்ட் ஒய் கொடுத்தாலும் 50 தான், பிரிண்ட் Z கொடுத்தாலும் 50 தான் விட வரும். சரிதானே? இது வந்துட்டு வெவ்வேறு மாறிகளுக்கு ஒரே பெருமானங்களை நாங்கள் அசைன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். இது கிளியரா? ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா? ரைட், அவை நீங்களும் வந்துட்டு நாளைக்கு 8 மணி கிளாஸ் இருக்குது. மிச்சம் நாங்கள் மாறிகளில் முடிக்கல, மாறிகளில் மீதி பகுதியை பார்ப்போம். w3schools.com தான் சைட்டு பேர். அதில் போயிட்டு பைத்தன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்றால் இதில் இவ்வாறு டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இன்றைய எல்லா பெருமானங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயம் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நீங்களும் போயிட்டு இதில் என்ன செய்யலாம், இவ்வாறு போனால் ட்ரை இட் யுவர் செல்ஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்களும் வித்தியாசமாக கொடுத்து இவ்வாறு என்ன செய்யலாம், ரன் பண்ணி பார்க்க இயலும். அவ்வாறு செஞ்சு பாருங்கள், அவை அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சத்தை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். அவை இது இந்த சைட்டுக்கு போயிட்டு பாருங்கள், w3schools.com. நாளைக்கு 8 மணிக்கு மீதியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.